அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 பேருடன் தனி விமானம் இன்று இரவு பஞ்சாப் மாநிலத்திற்கு வரவுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை அவரவர் நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் பணியில் அமெரிக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி கடந்த 5ஆம் தேதி 104 இந்தியர்களுடன் அமெரிக்க போர் விமானம் இந்தியா வந்தது. இதனைத் தொடர்ந்து மேலும் 119 பேருடன் இரண்டாவது விமானம் பஞ்சாபிற்கு இன்று இரவு வருகிறது. இந்த விமானத்தில் பஞ்சாபைச் சேர்ந்த 67 பேர், ஹரியானாவைச் சேர்ந்த 33 பேர், குஜராத்திலிருந்து 8 பேர், உத்தரப்பிரதேசத்திலிருந்து 3 பேர் வரவுள்ளனர். கோவா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தானிலிருந்து தலா 2 பேரும், ஹிமாச்சல், காஷ்மீரிலிருந்து தலா ஒருவரும் வரவுள்ளனர். இது தவிர மூன்றாவதாக ஒரு விமானம் நாளை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பஞ்சாபையும் பஞ்சாபிகளையும் மோசமாக சித்தரிக்கவே அமெரிக்காவில் இருந்து வரும் விமானங்கள் அமிர்தசரஸில் தரையிறக்கப்படுவதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து மொத்தம் 18,000 இந்தியர்கள் படிப்படியாக திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். நாடு முழுவதும் அதிகரித்து வரும் குழந்தைகள் கடத்தல் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 3 லட்சம் குழந்தைகள் மாயமாகி இருக்கும் செய்தி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த அதிர்ச்சி தகவலை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக 36,000 குழந்தைகள் மாயமானது தொடர்பான எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே குழந்தைகளை கடத்தும் கும்பல்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் தொடர்பு இருப்பதால் இதனை சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகள் விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் குழந்தைகள் மாயமான புகார்களில் 4 மாதங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் அதனை மத்திய அரசின் கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு மாற்ற மாநில காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவினரை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் 58,665 குழந்தைகளும், பீகாரில் 24,291 குழந்தைகளும் மாயமாகி இருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் உள்ளிட்ட நகைகள் 21 ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளன. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் அனைத்து நகைகளையும் மதிப்பீடு செய்யும் பணி 2 நாட்களாக நடைபெற்றது. 1996ஆம் ஆண்டு போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து 481 நகைகள் அடங்கிய 6 ட்ரங்க் பெட்டிகள், 1562 ஏக்கர் மதிப்பிலான நில ஆவணங்கள் உள்ளிட்ட 27 பொருட்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைப்பற்றப்பட்டன. இவற்றை பிப்ரவரி 15ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின்படி நீதிபதி மோகன் தலைமையில் வீடியோ பதிவுடன் நகைகள் மதிப்பிடப்பட்டன. தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த நகைகள் காவல்துறையினரின் பாதுகாப்போடு நள்ளிரவில் சென்னை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் உங்களில் ஒருவர் நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி இயக்குநர் ப. ரஞ்சித் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். முதலமைச்சரின் பதிவை டாக் செய்து தனது எக்ஸ் வலைதளத்தில் எழுதியுள்ள ப. ரஞ்சித், தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதி ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடப்பதாக சாடியுள்ளார். கடந்த சில தினங்களில் தலித் மக்கள் மீது பல வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ள ப. ரஞ்சித், அப்படியான வன்கொடுமை நடப்பதையாவது முதலமைச்சர் ஒப்புக்கொள்வாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் அமைச்சரவையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிட துறைகளுக்கும் தனித்தொகுதி MP, MLA-க்களுக்கும் வேறு முக்கிய பணிகள் இருப்பதாக விமர்சித்துள்ள இயக்குநர் ரஞ்சித், சமீப காலங்களில் தலித்துகள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து தான் வேண்டுமானால் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மானுடவியலாளர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவிற்கு ஆதியின் பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பழங்குடியின சான்றிதழ் கோரி ஆதியின் சமூக மக்கள் பள்ளி குழந்தைகளுடன் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் மன்னார்குடி, முத்துப்பேட்டை, ஆப்பரக்குடி, விளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க குழு அமைக்கப்பட்டது. அதன்படி மூத்த மானுடவியலாளர் தலைமையில் 3 கொண்ட குழுவை அமைத்து
பழங்குடியினர் நல இயக்குநர் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் அந்த குழு மீது நம்பிக்கை இல்லை என்று பழங்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முன்பு அமைக்கப்பட்ட குழு எம்பிசி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர்களால் தங்களுக்கு பழங்குடியின சான்றிதழ் கிடைக்கவில்லை எனவும் ஆதியின் சமூக மக்கள் ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த சுஜாதா பயோடெக் நிறுவனத்தின் பிரபல வெல்வெட் ஷாம்பூ பிராண்டை ரிலையன்ஸ் குழுமத்தின் நுகர்வோர் பொருட்கள் நிறுவனமான RCPL கையகப்படுத்தியுள்ளது. சாஷே வடிவில் ஷாம்பூ உள்ளிட்டவைகளை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய நிறுவனம்தான் சுஜாதா பயோடெக். இந்நிலையில் இந்நிறுவனத்தின் பிரபல பிராண்டான வெல்வெட் ஷாம்புவை முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கையகப்படுத்தியுள்ளது. எனினும் எவ்வளவு தொகைக்கு அந்நிறுவனம் வாங்கப்பட்டுள்ளது என்பதை தெரியப்படுத்தவில்லை. ஒரு காலத்தில் பாட்டில்களில் வரும் ஷாம்புவை வசதி படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையை மாற்றி சாதாரண மக்களும் தங்கள் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வசதியாக முதலில் குறைந்த விலையில் சாஷே வடிவில் அறிமுகம் செய்தது கடலூரைச் சேர்ந்த CK ராஜ்குமார். இதன் தொடர்ச்சியாக பல நுகர்வோர் பொருட்களும் சாஷே வடிவில் வரத் தொடங்கி பெரிய அளவில் பிரபலமடைந்தன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீனவர்கள் 3 பேர் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் இந்திய அரசும் புதுச்சேரி அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டை கண்டித்து ஏற்கனவே 5 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் காயத்துடன் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கவில்லை எனில் 2 நாட்களில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டங்களை நடத்தவுள்ளதாகவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். CMDA சார்பில் மேம்படுத்தப்பட்டு வரும் கொளத்தூர் ஏரிக்கரையில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு நடத்தினார். 17,760 சதுர அடி கொண்ட கொளத்தூர் ஏரி 6.26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு வருகிறது. நடைபாதை, குழந்தைகள் விளையாடும் இடம், படகு சவாரி உள்ளிட்ட அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதனை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, CMDA சார்பில் 13 ஏரிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்களுக்கு கோடிக்கணக்கில் அபராத தொகை விதிப்பதாகவும் அந்த தீர்ப்புகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கடந்த 1 மாதத்தில் மட்டும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் 1700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் மீனவர்கள் மற்றும் மீன் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வரும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 3வது நாளாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பவன் கல்யாண் 6 படை வீடுகளை பார்க்க வேண்டும் என்பது ஆசை என்றும் நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டதாகவும் தெரிவித்தார். முருகனின் 6 படை வீடுகளின் வளர்ச்சிக்கு தன்னால் முடிந்ததை செய்ய விரும்புவதாகவும் பவன் கல்யாண் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். ராசிபுரம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய போது முள்ளுக்குறிச்சி கலாத்துக்காடு பகுதியில் வாகன விபத்து நடந்ததை அறிந்த அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுக்கு உதவினார். விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு அரசு மருத்துவமனை மருத்துவர்களை தொடர்பு கொண்டு உரிய சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தினார். கேரள மாநிலம் மூணாறு அருகே பேருந்து பயணிகளை கொம்பன் காட்டு யானை அச்சுறுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. உடுமலையிலிருந்து மூணாறு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தை கொம்பன் என்ற காட்டு யானை வழிமறித்தது. பேருந்து மீது இருந்த பொருட்களை தேடிவிட்டு சிறிது நேரத்தில் கொம்பன் யானை வனப்பகுதிக்குள் சென்றது. தேனி உத்தமபாளையத்தில் பெட்டிக்கடைக்குள் புகுந்த அரசு பேருந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கம்பத்திலிருந்து தேவாரம் நோக்கி சென்ற அரசு புறநகர் பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் திருமுருகன் இயக்கினார்.
கோம்பை சாலையில் மின்வாரி அலுவலகம் அருகே வந்தபோது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பெட்டிக்கடை மீது மோதியது. இதில் வேதநாயகம் என்ற முதியவர் உயிரிழந்த நிலையில் அவரது பேரனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே தனியார் உணவக மேலாளரை ரவுடி ஒருவர் அரிவாளை கொண்டு தாக்க முயற்சித்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பந்தாரப்பள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ள சாலையோர உணவகத்தில் கண்ணன் என்பவர் மேலாளராக பணியாற்றி வருகிறார். உணவகத்திற்கு வந்த அகர்நிவாஸ் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அவரை அரிவாளை கொண்டு தாக்க முயற்சித்து விரட்டியுள்ளார். தொடர்ந்து கண்ணனின் காரை சேதப்படுத்திய அகர்நிவாஸ் அங்கிருந்து தப்பிச் சென்றபோது சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அகர்நிவாஸ் மீது கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கடம்பூர் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்ற இளைஞர் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று அவரை திருமணம் செய்து கொண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் காவல்துறையினர் சந்துருவை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். ஹமாஸ் தங்கள் வசமுள்ள 3 பிணை கைதிகளை விடுவித்தது. ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட இந்த 3 பேரும் இஸ்ரேலிலும் மற்ற 3 நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் ஆவர். இந்த மூவரும் கடந்த 16 மாதங்களாக ஹமாஸ் பிடியில் இருந்து வந்த நிலையில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர். செஞ்சிலுவை சங்கத்திடம் இவர்களை ஒப்படைக்கும் முன்பு காசா மக்கள் முன் அணிவகுத்து வரச் செய்யப்பட்டனர். அப்போது விடுவிக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் தங்கள் சொந்தத்தை வரவேற்க உணர்ச்சி பெருக்குடன் காத்திருந்தனர். 2023 அக்டோபரில் 251 பேரை ஹமாஸ் சிறை பிடித்ததில் இதுவரை 175 பேர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 76 பேர் ஹமாஸ் பிடியில் உள்ளனர். இன்று நள்ளிரவு 12 மணிக்குள் ஹமாஸ் தன்னிடம் உள்ள மீதமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு எச்சரித்திருந்தார். ஆனால் 3 பேரை மட்டுமே ஹமாஸ் விடுவித்ததால் அடுத்து ட்ரம்ப் என்ன செய்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் ஹமாஸ் வசமுள்ள மீதமுள்ள 76 பேரில் பாதி பேர் இறந்துவிட்டதாகவும் தகவல்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் எலான் மஸ்கிற்கு எதிரான குரல்கள் மேலும் வலுத்துள்ளன. அமெரிக்க அரசில் தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு வழங்கப்பட்டுள்ள அதீத அதிகாரங்களுக்கு எதிராக மாநில அரசுகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. இதை எதிர்த்து ஜனநாயக கட்சி ஆளும் 11 மாநில அரசுகள் நீதிமன்றங்களை நாடியுள்ளன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சட்ட அங்கீகாரம் இல்லாத நபரிடம் கட்டுக்கடங்காத அதிகாரங்களை வழங்குவது நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை மீறும் செயல் என்றும் மாநில அரசுகளின் தலைமை வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே நாட்டின் நிதித்துறை அமைச்சக பணிகளில் தலையிட எலான் மஸ்கிற்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மன்ஹட்டன் நீதிமன்றம் மேலும் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கோடிக்கணக்கான அமெரிக்கர்களின் ஊதிய விவரத்தை கையாள மஸ்கிற்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து சில மாநில அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. அமெரிக்காவில் நிர்வாக சீர்திருத்த துறையை ஏற்படுத்தி அதன் தலைவராக எலான் மஸ்கை ட்ரம்ப் நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பணியாளர்கள் வேலை நீக்கம், பல்வேறு அமைப்புகள் கலைப்பு, நிதி உதவியை முற்றிலும் நிறுத்துவது அல்லது குறைப்பது என்ற ரீதியில் எலான் மஸ்கின் நடவடிக்கைகள் அமெரிக்கா முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. எலான் மஸ்கின் நடவடிக்கைகளை எதிர்த்து அரசு ஊழியர்கள் நாடெங்கும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ChatGPT செயலியை நிர்வகித்து வரும் ஓபன் AI நிறுவனம் இந்தியாவில் பிரம்மாண்டமான டேட்டா சென்டரை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்கான பயன்பாடு அதிவேகமாக உயர்ந்து வரும் நிலையில் அதை கையாள ஏதுவாக டேட்டா சென்டர் எனப்படும் தரவுகள் சேமிப்பு மையங்களை அமைக்க ஓபன் AI முடிவு செய்துள்ளது. முன்னதாக ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத்தின் ஜாம்நகரில் உலகின் மிகப்பெரிய டேட்டா சென்டரை அமைக்கப் போவதாக அறிவித்திருந்தது. இதனால் தரவு சேமிப்பு சேவை போட்டி வெகுவாக அதிகரிக்க உள்ளது. இதற்கிடையே ஓபன் AI நிறுவனத்தை $98 பில்லியன் கொடுத்து வாங்கும் எலான் மஸ்கின் முயற்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.
ஓபன் ஏஐ நிறுவனத்தை வாங்கும் எலான் மஸ்கின் கோரிக்கையை ஏற்க முடியாது என அந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு முடிவெடுத்துள்ளது. உலகெங்கும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் கருத்தடை மாத்திரைகள் மாரடைப்பு, பக்கவாதம் ஆகிய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதாக ஆதாரத்துடன் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. டென்மார்க் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகள் புகழ்பெற்ற பிரிட்டிஷ் மருத்துவ இதழில் வெளியாகியுள்ளது. கருத்தடை மருந்துகளை மிக கவனத்துடன் மட்டுமே மருத்துவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாத்திரைகள், உடலுக்குள் பொருத்திக் கொள்ளும் பொருட்கள், ஊசிகள் உள்ளிட்ட கருத்தடை நடைமுறைகளை அடிக்கடி பயன்படுத்துவதால் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் என ஏற்கனவே அச்சங்கள் இருந்தாலும் அது தற்போது ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. 1996 முதல் 2021 ஆண்டு வரை கருத்தடை நடைமுறைகளை பயன்படுத்திய 20 லட்சம் பெண்களின் மருத்துவ அறிக்கைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவு காரணமாக ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுவாச குழாய் பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சிறிய அளவு மட்டுமே காய்ச்சல் இருப்பதாகவும் விரைவில் சிகிச்சை முடிந்து திரும்புவார் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 88 வயதான போப் பிரான்சிஸ் கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு காணப்பட்டிருந்தார். இதனால் அவரது பல்வேறு பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. அவரது உரைகளை படிக்க அதிகாரிகளிடம் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழலில் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்தவர்கள் போப் பிரான்சிஸிற்காக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸை பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் காணொலி முறையில் உரையாடினார். ஸ்டார்லிங்க் இணையதள சேவையை வங்கதேசத்தில் அறிமுகப்படுத்துவது குறித்து இச்சந்திப்பில் பேசப்பட்டதாக தெரிகிறது. இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய மறுநாளே முகமது யூனுஸுடன் மஸ்க் காணொலி முறையில் பேசியுள்ளது கவனம் பெறுகிறது. மஸ்குடனான இச்சந்திப்பு பலனுள்ளதாக இருந்ததாகவும் தங்கள் நாட்டில் விரைவில் ஸ்டார்லிங்க் இணையதள சேவை அறிமுகமாகும் என நம்புவதாகவும் முகமது யூனிஸ் தன் எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். முன்னதாக மோடியுடனும் ஸ்டார்லிங்க் சேவையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவது தொடர்பாக மஸ்க் பேசியதாக கூறப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் என்ற பெயரில் தொடங்கியுள்ள செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணையதள சேவையை உலகெங்கும் பரப்ப முனைப்பு காட்டி வருகிறார். எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தை வாங்கிய பிறகான மாதங்களில் வெறுப்பு பேச்சு பதிவுகள் 50 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ட்விட்டர் சமூக வலைதளத்தை வாங்கிய எலான் மஸ்க் அதன் பெயரை எக்ஸ் என மாற்றினார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக அவர் பதவியேற்ற பிறகிலிருந்து வெறுப்பு பேச்சு பதிவுகள் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக கலிபோர்னியா மற்றும் பெர்க்லே பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் எலான் மஸ்க் தலைமைச் செயல் அதிகாரியாக இருந்தவரை எக்ஸ் தளத்தில் நம்பகத்தன்மையற்ற கணக்குகள் குறையவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. வெறுப்பு பேச்சு பதிவுகள் அதிகரித்த அதே வேளையில் அதற்கான லைக்குகளும் 70 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது. இந்த போக்கு தொடர்வது கவலை அளிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் டப்பிங் குரல்தான் என்றும் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பட்ஜெட், கல்வி, கூட்டணி, டெல்லி தேர்தல் உள்ளிட்டவை தொடர்பாக மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் காணொலி வழியாக பதிலளித்துள்ளார். அதில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை வழங்க கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக நினைவு கூர்ந்தார். இன்றைய தலைமுறையினர் தன்னை அப்பா என்று அழைப்பது ஆனந்தம் அளிப்பதாக பூரித்த முதல்வர் அரசு வழங்கும் பணி நியமன ஆணைகள் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக உள்ளது என தெரிவித்தார். கல்விக்காக இன்னும் அதிகம் செய்ய வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் திமுக கூட்டணியில் கருத்து முரண்பாடுகளால் நட்புறவில் பாதிப்பு இல்லை என உறுதிபட தெரிவித்தார். செய்திகளை விட மக்கள் கமெண்டுகளை சமூக வலைதளத்தில் பார்ப்பதாக தெரிவித்த முதல்வர் ஃபுட் ரிவ்யூ போடும் இளம் தலைமுறை ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இபிஎஸ் பாஜகவின் டப்பிங் குரலாக செயல்பட்டு வருவதாகவும் சாடினார். என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை, பெயர் கூட சொல்றதில்லை. மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும்
தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம் கள்ளக்கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம். பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினச்சி பார்க்கணும். மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒதுக்கும் நிதி போதுமானதாக இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த தனித்த பேட்டியை தற்போது காணலாம். மாவட்ட அளவிலான வளர்ச்சி பணிகளுக்கு மாநில அரசு பல்வேறு முக்கியத்துவம் கொடுக்குது. அதே நேரத்தில் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்னிக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது, ஆனால் அது போதாமை என்கிற நிலையில் தான் அதை நாம் சுட்டி காட்டுகிறோம். குறிப்பாக இப்போ வீடு கட்டும் திட்டம் பிரதமர் பெயர் தான் இருக்கிறது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான் அதுக்கு பேரே, PMYG என்று அதை சொல்லுகிறார்கள். PMAYG. அந்த திட்டத்திற்கு வெறும் 1,20,000 தான் அவங்க கொடுக்குறாங்க. இன்னொரு 1,20,000 தமிழ்நாடு அரசு தருகிறது. ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகை, ஒரு 30,000 35,000 வந்து 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலையாட்களுக்கு கூலியாக வழங்கப்படுகிறது. இதன்படி பார்த்தால் மொத்தம் 2,83,000 தான் அந்த ஒரு வீடு கட்டுவதற்கான தொகையாக இருக்கிறது. இன்றைக்கு விலைவாசி அடிப்படையிலே பார்த்தால் குறைந்தது 5 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியாது. ஆகவேதான் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 3.5 லட்சமாக அதை உயர்த்தி தர வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அதை ஒரு தீர்மானமாக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். மாநாடு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. இன்று காலை கும்பகோணத்தில் 2 இளைஞர்கள் சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் வெட்டி குத்தி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மாநாட்டில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே தமிழ்நாடு அரசு படிப்படியாக மதுக்கடைகளை மூடுகிற நடவடிக்கைகளில் உடனடியாக இறங்க வேண்டும். அதுபோல போதைப் பொருள் புழக்கம் என்பதும் ஆங்காங்கே பரவி வருகிறது என்பதை பல்வேறு குற்றச்சம்பவங்களில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது. எனவே போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளிலும் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கடந்த வாரம் நீங்க முதலமைச்சரை சந்திச்சீங்க. இந்த வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தனிநபர் ஆணையம் அமைப்பதற்கு ஏதேனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்தப்படும்? அதாவது தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட்டு சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு தழுவிய அளவில் ஜனநாயக சக்திகள் இது முறையற்றது, அநீதியானது என்று தீவிரமாக குரல் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள், குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் அதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆகவே இன்னொரு வாய்ப்பாக அதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தொடக்கத்தில் நாங்கள் சொன்னாலும் கூட தமிழ்நாடு அரசின் அதிகாரத்திற்குட்பட்ட வகையில் ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசரின் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி விலாஸ் உணவக உரிமையாளர்கள் ஒன்று கூடி கோயிலில் பிரியாணி திருவிழா நடத்தினர். வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த முனியாண்டி சுவாமி கோயிலில் 90வது ஆண்டு பூஜை விழா 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை முன்னிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ள முனியாண்டி விலாஸ் உரிமையாளர்கள் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட சேவல்களை பலியிட்டனர். இதனைத் தொடர்ந்து 2500 கிலோ அரிசியில் பிரியாணி சமைத்து அதிகாலை முதல் கூடும் பக்தர்களுக்கு பிரியாணியை பிரசாதமாக வழங்கி மகிழ்ந்தனர். கடலூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் சென்னையைச் சேர்ந்த 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த சென்னையைச் சேர்ந்த சபரிநாத், பிரபாகரன் ஆகியோர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 3 பேர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கடலூரில் ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்துவதில் தகராறில் ஈடுபட்டதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரம் நகர் வஉசி தெருவில் பொக்லைன் இயந்திரத்தை நிறுத்துவதில் கார் உரிமையாளருடன் பொக்லைன் ஓட்டுநர் மகேந்திரனுக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மகேந்திரன் மீது கார் உரிமையாளர் தரப்பு தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திரன் தரப்பினர் பொக்லைன் இயந்திரத்தால் காரை மோதி அப்பளம் போல நொறுக்கினர். இச்சம்பவத்தில் இரு தரப்பிலிருந்தும் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலத்தில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் 40 அணிகள் பங்கேற்றுள்ளன. காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் நடைபெறும் இந்த போட்டிகளை காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிமன்யு தொடங்கி வைத்தார். மகளிர் ஆட்டங்களாக 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 30 ஆடவர் 10 மகளிர் அணிகள் பங்கேற்றுள்ளன. முன்னதாக நோ ஹெல்மெட் நோ கீ என்ற பெயரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மகா கும்பமேளாவில் பங்கேற்ற பக்தர்கள் எண்ணிக்கை 50 கோடியை தாண்டியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வான மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பமேளாவுக்கு வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளாவிற்கு இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராட பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தருகின்றனர். 45 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் விழா முடிய 10 நாட்கள் இருக்கும் போதே பக்தர்கள் எண்ணிக்கை 50 கோடியை தாண்டியுள்ளது. மகா கும்பமேளா பெருவிழாவால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருப்பதாக அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவிற்கு 4000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதற்கு பதிலளித்துள்ள யோகி ஆதித்யநாத் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க 1500 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள தொகை பிரயாக்ராஜ் நகரின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மகா கும்பமேளா ஆன்மீக பெருவிழா மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நிகழ்வு எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விழாவை ஒருங்கிணைக்க 1500 கோடி ரூபாய் செலவு செய்ததால் வர்த்தக மற்றும் சுற்றுலாவால் மாநிலத்தின் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர வழிவகுத்திருப்பதாக யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் மறைந்த காங்கிரஸ் தலைவர் அகமது பட்டேலின் மகன் ஃபைசல் பட்டேல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். குஜராத்தில் காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் அகமது பட்டேல் 8 முறை மக்களவை உறுப்பினராகவும் 5 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தூண்களில் ஒருவராகவும் சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரியவராகவும் திகழ்ந்த அகமது பட்டேல் 5 ஆண்டுகளுக்கு முன்பு காலமானார். அகமது மறைவுக்கு பிறகு அவரது மகன் ஃபைசலுக்கு காங்கிரஸில் உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் குஜராத்தில் உள்ள பரூச் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு ஒதுக்கப்படாதது குறித்து ஃபைசல் வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்திருந்தார். அதன் பிறகு பலமுறை காங்கிரஸ் கட்சி மீது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். வாட்ஸ்அப் செயலியில் சாட் தீம்ஸ் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக குறுகிய வால்பேப்பர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. தற்போது புதிய அப்டேட்களாக ஏராளமான வால்பேப்பர்களும் 22 தீம்ஸ்களும் கிடைக்கின்றன. இவைகள் மூலம் வாட்ஸ்அப் சாட்களை நமக்கு ஏற்றாற்போல் வண்ணங்களையும் வால்பேப்பர்களையும் மாற்றிக்கொள்ள முடியும். அதேபோல வாட்ஸ்அப் செயலியுடன் இன்ஸ்டாகிராம் கணக்கை இணைக்கும் ஒரு புதிய வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வாட்ஸ்அப்பில் பெயர், எண் மட்டுமே இருக்கும் சூழலில் அதில் மெட்டா நிறுவனத்தின் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடிகளை இணைக்கும் வசதி கொண்டுவரப்பட உள்ளது. எதிர்பார்ப்பை தூண்டியுள்ள சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியனுக்கு கிடைக்கப் போகும் தொகை உள்ளிட்டவற்றை பார்த்துவிடலாமா? கிரிக்கெட் விளையாட்டு பன்னாடுகளிலும் பிரபலமாகி வருகிறது. ஒவ்வொரு தொடரிலும் இந்திய அணியின் பங்கேற்பு வணிக ரீதியாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு பெரும் லாபத்தை ஈட்டித் தருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான பரிசு தொகையை 53 விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது ஐசிசி. சாம்பியன் கோப்பையை ஏந்தும் அணிக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 19 கோடியே 44 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட இருக்கிறது. ரன்னர் அப் ஆகும் அணிக்கு அதில் பாதி தொகையாக 9 கோடியே 72 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட இருக்கிறது. அரையிறுதி வரை முன்னேறி தோற்கும் அணிகளுக்கு தலா 4 கோடியே 86 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கிடைக்கும்.
மொத்தமாக முந்தைய தொடரை விட ஏறக்குறைய 60 கோடி ரூபாய் பரிசுத் தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. குழு சுற்றில் பெறும் ஒவ்வொரு வெற்றிக்கும் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். தொடரில் 5வது மற்றும் 6வது இடத்தை பிடிக்கும் அணிகளுக்கு தலா 3 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட இருக்கிறது. 7வது மற்றும் 8வது இடத்தை பிடிக்கும் அணிகளுக்கு தலா 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. கூடுதலாக போட்டியில் பங்கேற்கும் 8 அணிகளுக்கும் தலா 1 கோடியே 8 லட்சம் ரூபாயை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வழங்குகிறது.